ஒரு நாள் சங்கரன் பிள்ளை தன் நண்பர்களுடன் பாருக்கு சென்றிருந்தார். யோகிகளுக்கும் குடிமக்களுக்கும் தான் கால நேரம் என்பதே கிடையாது. அதனால் நேரம் கழிவதே தெரியாத நம் சங்கரன் பிள்ளை தொடர்ந்து குடித்தார். 8 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த அவர் திடீரென வாட்சை பார்த்தபோது மணி 2:30 காட்டியது. ரொம்ப லேட் ஆகிவிட்டதால் குறுக்கு வழியில் வீட்டுக்கு சென்று விடலாம் என்று வேக வேகமாக கிளம்பினார். குடி போதையில் தள்ளாடி கால் தவறி முட்புதற்குள் விழுந்தார். முகம் முழுதும் சாய்வுகளுடன் தட்டு தடுமாறி வீட்டை அடைந்தார். சாவி துவாரத்தில் சாவி போட்டு திறப்பதற்கு மற்றும் ஒரு அரை மணி நேரம் கழிந்தது. அவசரமாக பாத்ரூமுக்குள் நுழைந்த அவர் இரத்தம் வழியும் தன் முகம் முழுவதும் பிளாஸ்டரி போட்டுக்கொண்டு தன் மனைவிக்கு தெரியக்கூடாது என்பதற்காக மெதுவாக ஊர்ந்து சென்று படுக்கையில் படுத்துக் கொண்டார். காலையில் தூக்கம் கலைந்து எழுந்த அவர் மனைவி, முட்டாளே, நீ மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா என்று கதற, சங்கரன் பிள்ளை, கண்ணா, நான் தான் 6 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தேனே, அதிலிருந்து குடிக்கிறதே இல்லை என்றார். கோபத்தின் உச்சிக்கு சென்ற சங்கரன் பிள்ளையின் மனைவி அவர் சட்டையை பிடித்து தரதரவென இழுத்து பாத்ரூமிற்குள் சென்றார். முந்தைய நாள் சங்கரன் பிள்ளை போட்ட பிளாஸ்டரி கண்ணாடி எங்கும் பரவி கிடந்தது. பார்த்தா கண்ணாடியில் தெரிஞ்ச தன் முகத்தை பார்த்து கண்ணாடிக்காக போட்டிருக்கிறார்.